இன்றைக்கி எங்கள் மாஸ்டர் குக்கிங் மாஸ்டர் வந்து ஒரு புதிய டிஷ் பண்ணி காட்ட போகிறாங்க. அது என்னன்னா, சப்பாத்தி மாவு வந்து நார்மலாக ரோட்டி வந்து போடுறது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ நம்ம ஹெல்த்தியாக வேணும்னா இந்த மாதிரி ராகி எவ்வளோ நான் போட்டிருக்கீங்க, ஒரு 3:1 ரேஷியோவா? ஃபுல்லு ராகி தானா? பாருங்கள், ராகினா நார்மலாக ஸ்மூத்தாக வராதுன்னு நினைப்போம். பட் பண்ணால் வந்து ஒரு மேஜிக் பண்ணி காட்ட போகிறாரு. ஸ்மூத் பண்ணி காட்ட போகிறாரு. ஸோ உங்களுக்கு அதை காட்டுறேன். இந்த மாதிரி கையில் முடிஞ்சளவுக்கு நல்லா சாஃப்டாக பிணையணும். கூட அண்ணா கொஞ்சம் கோதுமை மாவு கலந்துருக்காரு. அது வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளேவரு ப்ளஸ் வந்து அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கிறதுக்காக. ஸோ இவர் வந்து ப்ராப்பரான ஒரு வெஜ் ஷெஃப். இவரை நாங்கள் நான் வெஜிடேரியனாக மாற்றிட்டு இருக்கோம். முடிஞ்சளவுக்கு எங்கள் ஃபேமிலி எல்லாருமே நான் வெஜிடேரியன். பட் இவர் நிறைய இந்த ஐயர் வீட்டு சமையல் மாதிரி நிறைய பண்ணுவார். அதனால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் எல்லாம். இது ஒன் ஆஃப் த ஒரு ஸ்பெஷலிஸ்ட். ரொம்ப நாளாக இது ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். நான் பண்ணி இவர்கிட்ட இருந்து காப்பி அடித்து நான் சொல்கிறதுக்கு இன்றைக்கி டேரெக்டாக அவர் பண்ணும்போதே காட்டிடலான்ட்டு இந்த வீடியோ. இந்த கூட டிஸ்டர்பன்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் எங்கள் கல்பனா அக்கா. இந்த அக்காவுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் இந்த ஜூமில் காட்டுறேன் இருக்க பாருங்களேன். கல்பனா மேடம் मैं वीडियो எடுத்துட்ருக்கேன். தோடா சவுண்ட் நகி கர்னா பார்த்தீங்களா? புரிஞ்ச மாதிரியே காட்டியிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் சீரியஸாக வச்சுருக்காங்களா? அதுதான். இது வந்து ரசம், கத்திரிக்காய் புளிக்குழம்பு. இது வந்து மஷ்ரூம் கிரேவி. இந்த சப்பாத்திக்காக மஷ்ரூம் கிரேவி கேஷ்நட் போட்டு உங்களுக்கு ஒரு நாள் வந்து கண்டிப்பாக மஷ்ரூம் கிரேவி சூப்பராக பண்ணுவார். பன்னீர் கிரேவி மஷ்ரூம் கிரேவியில் அது எப்படின்னு காட்டுறேன். காட்டில் இல்லை. ஸோ இது வந்து கோவக்காய். நான் பாரு கத்திரிக்காய் சொல்லுவாங்க. கோவக்காய் பொரியல். இது வந்து ஸ்வீட் கிழங்கு வந்து இந்த மாதிரி பொரியல் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதுவும் நான் ஒரு நாள் காட்டுறேன். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இங்கெல்லாம் ஐட்டம்ஸ் அதிகமாக இருந்தாலும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ பார்த்திங்களா, எக் ப்ரோட்டீன் நம்ம மஸ்ட் வேணும். ஸோ அதனால் எக்கு. அப்புறம் ரசத்தை மாற்றியாச்சு. இது வந்து இது சட்னி. சாரி கன்ஃபியூஷனில் இருக்கு. புதினா சட்னி, புதினா தக்காளியெல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு புதினா சட்னி. இது வந்து தோசைக்காக நைட்டுக்கு. ஸோ வந்து இப்போது அதை வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம சப்பாத்தி மாவு தட்டுற மாதிரியே தான் திரட்டுறோம். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். அண்ணா வந்து ஃபைனலாக அதில் கீ போடுவார் மேலே. அது நான் பார்த்துருக்கேன். பட்டர் ரொட்டியாக மாற்றிடுவார். நாங்கள் நிறைய ஃபுல்கா தான் சாப்பிடுவோம். போட்டு சப்பாத்தி போடுறத பார்த்துடலாமா? ராகி ரோட்டி சப்பாத்தியில் ராகி ஃபுல்கா. ஸோ இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி பண்ணுற மாதிரியே பண்ணிவிட்டு ஃபுல்கா எப்போவுமே நார்மலாக கல்லில் கொஞ்சம் நேரம் சூடாக போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டேரெக்டாக ஃப்ளேமில் வைக்கணும். ஸோ அதே பேட்டர்ன் தான். இங்கே ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அங்கே ஆடியோ ஒன்று கண்ணில் போட்டிருக்காரு. இப்போ எடுத்து அப்படியே ஃப்ளேமில் அது வைப்பார். அண்ணா சூப்பர் தமிழ் பேசுவார். நெக்ஸ்ட் டைம் அவரை பேச வைக்கிறேன். அண்ணா முகத்தையும் நான் நெக்ஸ்ட் டைம் ரிவீல் பண்ணுறேன். எங்களோட சீக்ரெட் மாஸ்டர் யாருன்னு உங்களுக்கு காட்டணும்ல. நான் எப்படி ஒல்லி அண்ணன்னு கேட்டிங்களே, அதுக்கு காரணமே இவர் தான். அவரையும் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்களா, ஃபுல்கா எப்படி அழகாக சப்பாத்தி மாதிரியே ஃபுல்லாக உப்பிவாது. நார்மலாக ராகி வந்து உப்பாது ட்ரையாக இருக்கும்னு நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம். நானே அப்படியே ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ ராகி போட்டு அழகாக ஃபுல்கா வந்து இப்போ வச்சுட்டாரு. அந்த பஃபினை வந்தால் தான் நல்லா சாஃப்டாக லேயராக இருக்கும். இப்போது கீ ஆர் பட்டர் நமக்கு பிடிச்ச மாதிரி அதை மேலே ஜஸ்ட்டு டாப்பிங், அவ்வளோதான். ஸோ இது வந்து ஆயில் ஃப்ரீ, ஹெல்த்தி. நமக்கு இது சைட் டிஷ்ஷாக நம்ம வந்து என்ன வேணால் வச்சுக்கலாம். ஜஸ்ட் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம். இல்லை நம்ம ஏதாவது நம்ம வீட்டில் பண்ணியிருக்க கிரேவி வச்சு சாப்பிட்லாம். இல்லை வெறும் ஜாம் அப்ளை பண்ணி கூட சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும். ஸோ இப்படி இருந்தது இந்த டிஷ்ஷு. நான் வந்து ஆல்ரெடி எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்த பக்கி மாதிரி அப்படியே வந்து அண்ணா குக்கிங் பட்டெல்லாம் அவசரமாக வந்து எடுத்துகிட்டு போனேன். நான் நெக்ஸ்ட்டு ப்ராப்பராக வீடியோ எடுக்கிற மாதிரி டிப் டாப்பாக ரெடி ஆகிட்டு அப்புறம் வந்து நான் ஒரு டிஷ் பண்ணி காட்டேன். நான் காட்டின மாதிரி அந்த மெயினான 4-5 டிஷ்ஷஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி காட்டேன். ஸோ இது வந்து ராகி ஃபுல்கா, கோவக்காய், இது வந்து ஒரு சட்னி, இது பருப்பு கீரை, இது கொஞ்சம் மட்டன். ஏன்னா நான்வெஜ்ஜில் எனக்கு இறங்காது. அதனால இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோட பண்ண ஒரு பொரியல். இது வந்து மஷ்ரூம் கிரேவி. ஸோ இது போக கத்திரிக்காய் குழம்பு, ரசம், முட்டை அதெல்லாம் இருக்குது. இது பிளேட்டில் இடம் இல்லாதனால வைக்கல.